ஏங்க தளபதி 69 அப்டேட் வருதுன்னு சொன்னீங்கல 5 o'clock. அம்மா யாரு இல்லைன்னா பொறுப்பே கிடையாது உங்களுக்கு. ஆமா எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான் பொறுப்பு எல்லாமே. ஹாய் ஹலோ வணக்கம். லேட்டா வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றாங்க. படி வாடி. ஹாய் गाइस, வெல்கம் டு ரியாக்ட். ஓகே गाइस, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், அதே நேரத்துல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம தளபதி 69 அப்டேட் இன்னைக்கு 5 மணிக்கு வருதுன்னு நேத்து ஒரு அழகான ஒரு ப்ரோமோ வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வீடியோ ஒன்னு பாத்துட்டாங்க, நம்ம அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டோம். சோ நம்ம இல்ல அத நம்ம பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னா பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி இது கொடுத்து அது மாதிரி பண்ணுவோம்னு நினைச்சேன். பட் ஒரு ஸ்டில் மட்டும் நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமா போஸ்டர் மட்டும் தான் விட்டுருக்காங்க. பட் என்ன அந்த போஸ்டர்னா அதுல என்ன இருக்கு, யார் அதை டைரக்டர், யாரு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல, இவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க, இவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாங்க, இது இத்தனை தேதி வெளியில வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அபிஷியல் போஸ்டர் தான் விட்டுருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் அதை முடிச்சிட்டு அந்த போஸ்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். பார்த்து முடிச்சிட்டு நேத்து நம்ம மிஸ் பண்ணோம்ல அந்த ஒரு ஏன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல, நான் என்ன பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம் தான் எனக்கு. ஏன்னா நம்ம கோட்டு படத்துக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த ஃபீல் வரல. ஏன்னா அடுத்த ஒரு படம் இருக்குல்ல, நம்ம அதுல மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் இனி திரையில நம்ம தளபதியை பார்க்க முடியாது இதுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னா எல்லாரும் சேடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேட் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டரை பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த போஸ்டரு, என்னன்னு பாப்போமா? தகவல பிஹைண்ட் நோட்ஸ்ல விட்டுருக்காங்க, இதுதான் நம்ம பாக்குறோம். இதுல என்னடா என்னது கையில ஒரு இது பிடிச்சிருக்காங்க, என்ன பிடிச்சிருக்காங்க? தீப்பந்தம் அந்த மாதிரி ஒலிம்பிக்ல ஒரு விளக்கு மாதிரி ஏதோ சம் பிடிச்சிருக்காங்க. The torch bearer of democracy arriving soon. ஓகே அப்படின்னு போட்டு KVN ப்ரொடக்ஷன் பண்றாங்க. சோ தளபதி விஜயன் 69 சூப்பரா போட்டிருக்காங்களே. ஹச் வினோத் அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தா டவுட் ஆச்சு, ஹச் வினோத்தால வேற யாரா இருக்குமா, ரூமரா இருக்கணும்னு நினைச்சோம் இல்லையா? சோ ஹச் வினோத் தான். ரெண்டாவது மியூசிக் அனிருத். லாஸ்ட் படத்துக்கு சரி சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எப்ப வேணாலும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாரும் இந்த 60 அப்படியே நினைச்சுப்போமே, கண்டிப்பா தளபதி கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறாங்க எல்லாரும். அனிருத் பண்றாரு. அப்புறம் கோ ப்ரொடியூசர் பை ஜெகதீஷ் பழனிசாமி. இது என்னது லோஹிதா என்கே. ஓகே ப்ரொடியூசர் வெங்கட். அதெல்லாம் தேவையில்ல. அக்டோபர் 25 அக்டோபர் நெக்ஸ்ட் இயர் அக்டோபர்ல வந்து இந்த 69வது படத்தை நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். மேபி இப்பதான் கோட் வந்து அதனோட வந்துட்டு ஹைப்பே அடங்காத இந்த சிச்சுவேஷன்ல 69 அனௌன்ஸ்மெண்ட் சந்தோஷம். ஆனா அடுத்த அக்டோபர் 25 நம்மளோட மனநிலை எப்படி, அதாவது தியேட்டருக்குள்ள போகும்போது லாஸ்ட் மூவி அப்படிங்கும்போது தியேட்டர்ல என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கு, தியேட்டர்லாம் இருக்காது. ஆக்சுவலி அது வந்து மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமான எனக்கு தளபதிட்ட ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா, இவ்வளோ ஹைக்ல இருக்கும்போது, இவ்வளோ ஒரு பாப்புலர் ஒரு ஸ்டாரா இருக்கும்போது அவர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே பெரிய விஷயம் தான். இல்ல இது வரைக்கும் யாருமே பெரிய பெரிய ஹீரோஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு கம்பேக் கொடுத்துட்டே நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, கட்ஸ் வேணும், உலகநாயகன் சொன்னாரு, அதுக்காக மொத்த கட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவருக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, மக்களுக்கு அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு எப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன், என்னையே இவ்வளவு தூரம் தூக்கி மக்கள் வச்சு கொண்டாடுறாங்க, நான் படத்துல நடிக்கிறேன், காசு வாங்கிட்டு நடிக்கிறேன், பட் என்னை இவ்வளோ அன்பு வச்ச இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், கைமாறு பண்ண போறேன், ஆனா நேரம் வரும்போது நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு. இது அது என்ன படம், கில்லின்னு நினைக்கிறேன். கில்லிக்கு முன்னாடி பயங்கரமா சட்டப்பூர் போட்ட படம் கில்லி தானே, அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. அந்த வீடியோ இப்ப கொண்டு வந்து போடுறான். அந்த டைம்ல நான் என்ன இவங்களுக்கு செஞ்சுட்டேன், இவங்களுக்கு நான் ஆனா திரும்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா இந்த மக்களுக்கு நான் இது என்னால முடிஞ்ச செய்வேன்னு சொன்னாரு. அன்னைக்கு அது சும்மா ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்காகவோ மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக சொல்றாருன்னு அப்ப நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு நான் சொன்னது பொய் இல்லடா, அன்னையில இருந்து இன்ன வரை நான் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்த வந்து நம்ம தளபதி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஷோக்கு வரதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லெஜெண்ட் சரவணாவோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ரீசெண்டாக ஒரு ஏர்போர்ட்ல பார்க்கும்போது பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி விஜய் வர்றாங்களே என்ன அதை வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. இவ்வளவு நாளா வந்து ரசிகர்கள் எல்லாம் தளபதி விஜய் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தளபதி வந்து ரசிகர்கள் நோக்கி வரப்போறாங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஸோ 2026 என்ன வேணாலும் நடக்கலாம், ஸோ பார்ப்போம், வெயிட், உங்களமா நானும் ஆவலா இருக்கேன் அப்படின்ட்டாரு. சரி, நம்ம வந்து நம்ம விஜய் அப்படிங்கிற ஒரு சாப்டர் அந்த ஒரு நேம் வச்சு பேசணும்னா எனக்கெல்லாம் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று மிஸ் பண்ண மத்தியா அந்த வீடியோவை பார்த்துட்டு
முடிஞ்சா அழுகாம பார்ப்போம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துப்போம். ஏன்னா மேபி எனக்கெல்லாம் வந்து என்னால் டக்குன்னு வந்து சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் கண்கள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட இந்த ஒரு கிளிம்சஸை பார்க்கும்போது அழுக வராம நம்மளால பார்க்க முடியுதான்ட்டு ஒரு பார்த்துருவோமா? போயிடாமா? அவங்க நமக்கு ஒரு கைமாறு பண்றதா இருந்தா அவங்க கட்சிக்கு போகாம நம்ம படத்திலேயே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. இந்த கைமாறு வேற கண்ணு. உனக்கு வயசு வரும்போது புரியும், ப்ளே பண்ணு. ஒரு ஆள வேற போட்டு விடுறாங்க. உனக்கு வயசு வரும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். நீங்க பாருங்க. அவ்வளவு கொடுங்க, இங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க தயவுசெய்து. அவங்க தான் இவங்க தான் இருக்காங்க. ரெடி பண்ணிருக்காங்க. ரைட். வெறித்தனமான ரசிகர்கள்ல அங்க இருக்கிற போலீஸாருக்கெல்லாம் தெரிகிறாங்க அவங்களுடைய ஆர்வம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுன்னு பேரே ஆனா அது வேணா உண்மைதான். தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அது மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் அவன் பிறந்தான். அதனால் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். பிரியமுடன் விஜய்னே தளபதியை காட்டி தான் நான் வளர்த்துது. அதனால் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். அந்த படத்தோட இம்பாக்ட் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த தேட்டரில் பார்க்க போகிறது. நான் இந்த சினி லைனில் இந்த மியூசிக் வேற ஐயா போடுறீங்க. 40 வருஷமா சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோ பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம் செஞ்சாங்க. 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. வீட்ல ஒரு மெம்பரா பாக்குறாங்க. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? எங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷവും പടം ചെയ്യണം എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடினோம். இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம். அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே சொல்றதில்ல. ஒரு ரசிகையாவும் ஒரு தங்கச்சியாவும் சொல்றேன் நானு. இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டர் தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார்.
ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தியேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. 69 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. என்னன்னா அரசியலுக்கு வர போறாரு, யாரு டைரக்டர், யாரு கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கு. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், கெரியர்ல வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை குழந்தை மாச குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்து அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்காக மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. और फिल्म इंडस्ट्री ಆಗಲಿ ರಾಜಕೀಯ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. One last time, Talapati 69 project announcement. Oh, இன்னைக்கு தான். Stay tuned that. ஓகே, எனக்கு நானே அழக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே நான் சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ ஐ எம் நாட் கிரைங். ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க. நல்லா தெரியுது. 2000 ஃபேமிலிஸ் வந்துட்டு வாழுது அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் ரொம்ப கஷ்டமான, உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஹீரோட படத்தோட மேக்கிங் நடக்கும்போது தான் பெரிய பெரிய செட்டு போடுவாங்க, பெரிய பெரிய விஷயம் நடக்கும்போது அது நிறைய இன்கம் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுடைய அதுக்காக அவங்களுக்கு வேலை இல்லாம அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஹீரோ பட்ஜெட் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்ஜெட்டும் போறாங்க. சோ இவங்களுக்குலாம் வந்து நிறைய கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து வாழ்வாங்கல்ல. சோ அதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு அவங்கலாம் பேசினதா ரொம்ப மேபி இந்த ஒரு கிளிம்சஸை வந்து இந்த ஒரு வீடியோவை நம்ம தளபதி பார்த்தாருன்னா ஒரு செகண்ட் மனசு வந்து ஏன்னா அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணோம், இனிமே ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ ஒரு படத்தை பண்ணிடலாமா, இந்த மாதிரி மக்களுக்காக வேண்டிய நம்ம மேல இவ்வளவு அனுப்பி வச்ச மக்களுக்கு ஒரு திரையில நம்ம ஒரு கிஃப்டை கொடுக்கலாமான்னு நினைக்கலாம். அதே நேரத்துல இப்ப இதை தாண்டி நம்ம நேர்ல தானே போறோம் மக்கள்கிட்ட. அதே மக்களுக்கு நம்ம பயங்கரமா நல்லது பண்ணி வீட்டுக்கு வீடு நம்ம உள்ள பூந்துடலாம். இப்ப வீட்டுல ஒரு பையனா இருப்போம், நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அரசியல்ல வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு தலைவரா உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கேன், வீட்டுக்கு வந்து ஒரு பிள்ளையா வந்துடுவாரு. அந்த மாதிரி போயிடலாம் அப்படிங்கிற முடிவுலாம் 2026 அது என்ன மாதிரியான ஒரு இயரா இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்ன ஒரு பயம்னா ஒரு நல்ல ஒரு லாஸ்ட் மூவினால ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல லைட்டா அரசியல் இருக்குங்கிற மாதிரி அச்சி வினோத் ஒரு பேட்டியில சொன்னாரு. பட் அரசியல் படமா இருக்காது, ஆனா இந்த படத்துல அங்கங்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. சோ எந்த மாதிரி வரப்போகுது டெமோக்ரஸின்னு ஒரு லைன்லயே வந்துருச்சுல்ல. சோ அந்த ஒரு லைன் வந்து குடுக்குறாரு. இந்த படத்துல கோட்லயே ஒரு சீன் வரும்ல, நம்ம அவரு பேர் என்ன பிரேம்ஜே, நான் யாரு தெரியுமா, என் மாமாக்கு போன போடவா அப்படின்னு போன போட்டோமா, சொல்லுங்க மாமா அப்படின்னு. என்ன பண்ற, அவன் என்னவா இருந்தாலும் சரி உன் கடமையை நீ செஞ்சிரு, அவனை வெளியில அப்படி. அது என்ன மீனிங்னா, ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தா என்னுடைய மாமனா மச்சனா இருந்தா கூட தப்பு தான், தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் அது படத்துல நகைச்சுவையா இருந்தா கூட நம்ம யோசிக்க வைக்க வேண்டிய நல்ல ஒரு மேபி அது ரியல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிளஸ் பண்ணிதான் ஆகணும். பார்ப்போம் இவங்களுடைய ஜென்ரேஷன்ல. இப்ப நமக்கே அது வந்து 2026 நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்க்க தான் போறோம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, சினிமால ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கறத அதுக்குதான் இப்ப ரீசெண்டா யாரோ ஒரு பேட்டியில சொன்னாங்க, கருணாசன் நினைக்கிறேன், கருணாஸ்ட கேட்டாங்க, நேத்து இப்ப கேட்டாங்க, இது மாதிரி ஆட்சிக்கு வர போறாரு, எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் படம் அனுப்பிச்சாரு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்க? விஜய் தளபதி விஜயோட அவரோட போட்டோவை வந்து பயோகிராஃபில போடுறதுக்கே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுறதுக்கே தயங்கின ஒரு மக்கள் இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு பேட்டி கிடைக்குமான்னு நிக்கிற காலம் வந்துருச்சு. அதே மாதிரி அரசியல்ல மேபி என்ன வேணா நடக்கலாம். அவர் கொள்கையை பற்றி சொல்லட்டும், அப்புறம் அந்த கொள்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தலைகில போதா எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்னு ஒரு கண்டிப்பா. ஏன்னா தளபதி வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகும்போது எல்லாருமே வந்து ஒன்று தூக்கி வச்சு கொண்டாடிடல.
ஏன்னா அப்ப வந்து நிறைய அவமானங்களையும் அசிங்கத்தையும் ஏன் இப்ப வரைக்குமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அந்த ஒரு எதிர்ப்பு எல்லாத்தையும் எனக்கு அதுதான் எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா, எனக்கு தளபதி வந்து அவருடைய அந்த பெருமையான மனசு, ஒரு நல்ல மனசு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அவரோட பாஷையில சொன்னா நண்பா நண்பிகளுக்கு பெருசா செய்யணும்னு நினைக்கிறேன். நண்பா நண்பிகளுக்கு பெருசா செய்யணும்னு நினைக்கிற இந்த மனசுக்கு சொந்தக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கூட தயங்கிடாதீங்க, கொஞ்சம் கூட அஞ்சாதீங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்களாம் மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்க மனம் இல்லாம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நாங்க திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். இவங்க வந்து இந்த டைம் எதுவுமே பேசல, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு சொல்லுறேன், ஏன்னா ஸ்கிரீன்ல வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படிங்கறதா இல்ல இவங்களுடைய சின்ன ஒரு ஆசைன்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு தளபதி பிடிக்கும், எனக்கு அவர் கூட ஒரே ஒரு சீன்லயாவது நடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர் நடிப்பு சொல்லி விட்டு வெளில வராங்க, என்ன பண்றதுன்னு கேட்டா கோட் படத்துல போய் உட்காந்துட்டு ஆமா ஒரே லாஸ்ட் படத்துல ஒரு சீன் அது எப்படி என்ன பண்ண முடியும். சரியா, சோ யாராருக்கு என்னென்ன இங்க எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படிங்கறதுனால ஒரு இதெல்லாம் பெருந்தன்மையை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன? ஓகே பாய் சொல்லிடலாம். பாய். பாய்.